ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் மொபைல் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, ஆனால் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு 90% பர்சன்ஸ்க்கு தெரியாத ஒரு ஃபீச்சருங்க. நம்ம நார்மலாக நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல நம்ம பர்சனலாக நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுடைய சாம்சங் மொபைலுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது, உடனே நம்ம சரி ஓகே ஒரு சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்போ நினைக்கும் பொழுதே நம்ம மைண்டுக்குள்ள என்ன ஜர்க் ஆகும்னா, இவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சிருக்குது, பர்சனல் டேட்டா வச்சிருக்குது, ஏதாவது தெரிஞ்ச சர்வீஸ் சென்டராக இருக்கணும், நண்பர்களாக இருக்கணும். ஸோ அதனால அவங்கள ஏதாவது எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா ஏதாவது கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா அதில் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. எங்கே நம்ம வெளியே கொடுத்தாலும் அதுக்கு கொஞ்சம் நமக்கு தயக்கமாக தான் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே இதை டெலீட் பண்ணிடுவோம், மற்றவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டு சர்வீஸ் சென்டருக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்னதான் டெலீட் பண்ணிட்டு நீங்கள் மொபைலை கொடுத்தாலும் அந்த டேட்டாவையும் சர்வீஸ் சென்டரில் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரியான சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு பெரிய பொலிட்டீஷியன் அவங்களுடைய மொபைலு எங்கேயாவது யாருக்காவது ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற டேட்டா அவனுக்கு ஏதாவது அந்த மொபைலில் ரிப்பேர் ஆகிருக்கும், அவன் கொண்டு போய் சர்வீஸ் சென்டருக்கு கொடுப்பான். அது மூலமாக அந்த விஐபி ஆல்ரெடி பண்ணின தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த சர்வீஸ் சென்டரில் கிடைச்சிடும். அவன் எடுத்து ஃபுல்லாக சோசியல் மீடியா பாருது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய பேர்த்தோட வீடியோவெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆனால் இந்த சாம்சங் மொபைலில் இதையெல்லாம் தடுக்கிற மாதிரி ஒரு சூப்பர்பான ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, உங்களுடைய மொபைலில் ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது இந்த ஃபீச்சரை ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மொபைலை சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேலரி முழுக்க சாம்சங் மொபைல் வந்து ஹைட் பண்ணிடும். இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன், நீங்கள் மொபைல் வாங்கி அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் எல்லாத்தையும் மறைச்சிடும். அடுத்தது உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணிடும். புது மொபைல் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு சர்வீஸ் பர்சன் அந்த மொபைலை ஓப்பன் பண்ணும் பொழுது எந்த டேட்டாவையும் பார்க்க முடியாது. ஓகேங்களா. இது நார்மலான ஃபீச்சர் கிடையாதுங்க. நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட ஃபுல் பிரைவசி ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இது. உங்க மொபைல் ரிப்பேர் ஆகுது, ரிப்பேர் ஆகல, சர்வீஸ் சென்டருக்கு கொடுக்குறீங்க, கொடுக்கல, ஆனா இந்த ஃபீச்சரை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சாம்சங் மொபைலில் என்னென்ன டாக்குமெண்ட்டு, ஃபோட்டோஸு இதெல்லாமே இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணணும்னா தான் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது அப்போ தான் தெளிவாக நம்ம எல்லாருக்குமே கிளியராக புரியும். சரிங்களா. நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்லேருந்து அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிவைஸ் கேர்ன்னு இருக்கும். டிவைஸ் கேரை கிளிக் பண்ணிக்கங்க. டிவைஸ் கேர்க்குள்ள லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மோடுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், இந்த மெயின்டெனன்ஸ் மோடில் மேலே சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த ஒவ்வொன்றா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக இன்ட்ரோவில் என்ன சொன்னமோ அதே தான் இது. உங்களுடைய ஃபோட்டோஸு, பிக்சர்ஸு, மெசேஜஸ்ஸு, உங்கள் அக்கௌண்ட்ஸு எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ண எல்லா ஆப்புமே ஹைட் ஆயிரும். ஸோ எதையுமே நம்ம அன்லாக் பண்ண முடியாது. நீங்கள் அன்லாக் பண்ணணும்னு நினச்சோம்னாலும் அந்த பின் நம்பர் முதல் கொண்டு நம்மக்கிட்ட தான் இருக்கும். அந்த சர்வீஸ் பர்சனுக்கு தெரியாது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டர்ன் ஆன் இருக்கும். டர்ன் ஆனை கிளிக் பண்ணிக்கங்க. டர்ன் ஆனை கிளிக் பண்ணோடனே மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணட்டுமான்னு கேட்குது. ஸோ ரீஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே நீங்கள் பேட்டர்ன் லாக்கோ, பிட் லாக்கோ, ஃபிங்கர் பிரிண்ட் எது வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதை அன்லாக் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ இந்த பர்மிஷன் நீங்கள் கொடுத்தாகணும். நான் பேட்டர்ன் லாக் வச்சுருக்கேன், அதனால் பேட்டர்ன் லாக் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே இங்கே சொல்லுது பாருங்கள், இது நார்மலாக ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும். இது எல்லாத்தையும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு, உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேஃப்டியாக கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் சரி, 5 நிமிஷம் ஆனாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நானும் வெயிட் பண்ணுறேன். பாருங்கள், நான் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 3 நிமிஷம் நான் வெயிட் பண்ணியிருப்பேன். வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரீஸ்டார்ட் ஆகி சாம்சங் எப்பவும் போல் லோட் ஆகுறதெல்லாம் அப்படியே லோட் ஆகுது.
பாருங்க இப்போ புதுசாக லோட் ஆகுது பாருங்க. லோட் ஆகுறப்ப ஸ்விட்சிங் டு மெயின்டெனன்ஸ் மோட் அப்படின்னு செப்பரேட்டாக லோட் ஆகுது. இந்த லோட் ஆகி இப்போ ஸ்க்ரீனை பாருங்க. நீங்கள் மொபைலை வாங்கும் பொழுது எந்த மாதிரியான வால்பேப்பர் இருந்ததோ அந்த வால்பேப்பரோட லோட் ஆகுது. அடுத்து இதுல பாருங்க, நம்ம முதல்ல வச்சிருக்கக்கூடிய லாக் பேட்டர்னும் எதுவுமே கிடையாது. நீங்க புதுசா ஒரு மொபைல் வாங்கும் பொழுது எந்த லாக்குமே இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருக்கு. ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணணுன்னவே உங்களுக்கு ஓப்பன் ஆகி உள்ள போகுது. இதுக்கு கீழேயே மெயின்டெனன்ஸ் மோட் அப்படிங்கிற ஒரு லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த மெயின்டெனன்ஸ் மோட்ல இப்போ இருக்குங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. சரி, கேலரியை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கேலரியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கேலரிக்குள்ளே பாருங்க, நோ பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ். நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வச்சுருந்தோம் அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிருச்சு. எந்த பிக்சரும் எந்த வீடியோஸும் இருக்காது. இதில் அப்ளிகேஷன்ஸ்ன்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன்ஸுமே இல்லை. மொபைலை வாங்கும் பொழுது என்ன அப்ளிகேஷன்ஸ் இருந்ததோ அந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது பாருங்க. ஸோ இப்போ எப்படி டிஸ்பிளே ஆகுதோ இதே மாதிரி தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு போய் கொடுக்குறீங்க இல்லையா, அவங்க கிட்ட இப்படி தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன டேட்டாஸ் வச்சுருக்காங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. சரி, ஓகே, இப்போ எனக்கு நார்மல் மோடுக்கு வரணும். நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்தாச்சு, சர்வீஸ் எல்லாம் பண்ணியாச்சு, திருப்பி வந்துருச்சு. ஸோ திருப்பி வந்ததுக்கப்புறம் நார்மல் மோடுக்கு எனக்கு பழசெல்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு கீழிருந்து உங்கள் மொபைலை மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும் இல்லைங்களா. அப்போது அதில் செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம முதல்ல போன மாதிரி தான் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி டிவைஸ் கேரை செலக்ட் பண்ணிவிட்டு டிவைஸ் கேர்க்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள், மெயின்டெனன்ஸ் மோடுன்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிட்னு இருக்குது பாருங்கள். இதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸிட் மெயின்டெனன்ஸ் மோடுன்னு இருக்குது. எல்லாமே நம்ம பழைய மாதிரி கொண்டு வரோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. கீழே இருக்கிற எக்ஸிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. உடனே ரீஸ்டார்ட் பண்ணட்டுமான்னு கேட்குது. ரீஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அன்லாக் பண்ண சொல்லி கேட்குது. இதில் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். மொபைல் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவங்க இந்த மெயின்டெனன்ஸ் மோடை அன்லாக் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது அந்த டைம் இந்த மாதிரி பேட்டர்ன் லாக் கேட்கும். இந்த பேட்டர்ன் லாக் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சரிங்களா. இப்போ நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர்ன் லாக்கை போடுங்க. பேட்டர்ன் லாக் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைல் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகி உள்ளே வரும். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். முதல் மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும் பாருங்கள். நம்ம முதல்ல வச்சுருந்த அந்த ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பரோட உள்ளே வருது. இதில் நம்ம கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் பண்ண சொல்லி கேட்கும். அன்லாக் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போகும். இப்போ உள்ளே போனோன்னே பாருங்கள், நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் இருக்கும். கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸும் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பழைய மாதிரி இருக்கும். இந்த ஃபீச்சரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய மொபைல் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் மோடை ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.